அபிராமி. ஏம்மா வந்து எம்மா நேரம் ஆகுது, சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி வைக்கலாம்ல. இதுவே அபிராமி அக்கா வந்தா இத்தனை நேரத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இது மண்ணு மதிக்குது. வெளியில ஓடி ஆடி வேலை செய்யற ஆம்பளை நல்லா கவுச்சு கீச்சு துண்ணாதானே உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி பருப்பு சோறு துணினா உன்னால ஆட்டோ கூட டிர்ன்னு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏம்மா அம்பிகா, நீ சாப்பிட்டியாமா? நான் அப்புறமா சாப்பிடுறேன். அட பாய் மன்சா, எம்மா நாள உன் பக்கத்துலயே குந்தி நின்றுக்கிறேன். ஒரு நாள் ஆச்சு எம்மா வள்ளிகனே நீ துண்ணுகினியா அப்படின்னு கேட்டுக்கிறியா? கண்ணே, நீ கப கபன்னு துண்ணு. நான் அபிராமி வந்தோடனே அம்பியோட சேர்ந்து துண்ணுக்கிறேன். நீங்க எப்ப வேணாலும் துண்ணுக்கோங்க. என் வயிற்றுக்கு நான் வஞ்சனை பண்ணிக்கவே மாட்டேன். இப்பவே என் பூசனோட சேர்ந்து நான் துண்ணுக்கிறேன். உட்காந்து சாப்பிடுமா, உட்காந்து துண்ணு. என்ன இப்ப அவசரம் உனக்கு? தபாரியா, அதெல்லாம் முடியாது. நான் உன் பக்கத்துல குந்தி தான் துண்ணுவேன். ஆமா. என்னடி சாம்பார் இது? வாயில வைக்க விலங்குதாடி இது? தபாரியா, கிண்டிக்காத. இந்த சாம்பாரை நான் வைக்கல. ஐயோ, போய் சொல்றாங்க. இந்த அக்கா தான் சாம்பார் வச்சாங்க. அபியே நீ ஒண்ணு வைக்கல. அதானே பார்த்தேன். நான் வீட்ல சோறு துண்டதே ஒரு வேளை. அது ஒழுங்கா இருக்குதாடி. இந்தா நீயே உட்காந்து துண்ணு தொலை. கோயம்பு வைக்க துப்பு இல்ல, வந்துட்டா குடும்ப நட்ட. என்ன பண்ற நீ? போய்கா. நான் மட்டுமே துண்ணுகிறேன் எல்லாத்தையும். அடியே, அரிய கட்டவள. துண்ணவட துண்ணாம அனுப்பிக்கினியே. நீ நல்லா இருப்பியா? கொட்டைக்க நல்லா. நீ வாங்கன்னு. இத்தையோ ஊத்திக்கு துண்ணு. ஐயா, நடைய பாரு. எங்க நடக்கின்னா? எனக்கு நான் வந்தது. எனக்கு நல்லா பசிக்குது. நான் துண்றேன். துண்ணு துண்ணு. இப்படி துண்ணு துண்ணு தானே பீப்பா மாதிரி வீங்கி நிக்கிற. எல்லாத்தையும் வழிச்சு கொய்ச்சு நீ துண்ணு. ஐயா, நல்லா இல்லையே. வள்ளிகண்ணே, நல்லா துண்ணு, நல்லா துண்ணு. நானா? நான் துண்ணுதாங்கிறேன். நல்லா இருக்குது சாம்பார். நீ வச்சத நீ தான் துண்ண முடியும். நாங்க வெளில போய் துண்டு வரோம். இந்த சாப்பாடுலாம் சாப்பிடுறதுக்கு குத்து வச்சிருக்கணும். கேவலமாகுது. லோடுலாம் வந்துருச்சு என்னாச்சு? சரி, நான் ஃபோன் வச்சிரேன் என்னாச்சு? மேனேஜர் சொல்லுங்க என்னாச்சு? பையனுடைய 10வது நாள் காரியத்துக்கு நம்ம கல்குவாரி, ஜவுளி கடை, டிராவல்ஸு இங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணுங்க. சரிங்க. அப்புறம் ஏழை ஜனங்களுக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. சரிங்க அண்ணாச்சி, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நம்ம கல்குவாரி அப்புறம் ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் கூட்டு வந்துடுறேன். சரி. நில்லுங்க. எதுக்கு அதுங்களுக்குலாம் துணிமணி வாங்கி கொடுக்கணுங்கிறீங்க? நம்ம பிள்ளைய காவு கொடுத்ததுக்காகவா? அதுங்களுக்குலாம் ஒண்ணும் செய்யக்கூடாது. நன்றி கெட்ட ஜென்மங்க. நீ சும்மா இரு தெய்வானே. நம்ம பையன் நல்ல கதி அடையணும்னு என் மனசு துடிக்குது. இப்படி ஏதாவது செஞ்சாதான் அவன் ஆத்மா சாந்தி அடையும். கூடாதியா, கூடவே கூடாது. என் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையக்கூடாது. அது அடையவும் அடையாது. செத்தது புள்ள தானேன்னு நீ காரியம் பண்ணி மறக்க பாக்குற. ஆனா என்னால மறக்க முடியாது. அவன் என் கண்ணுல இருக்கான், இந்த வீட்டோட காத்துல இருக்கான். அவன் அம்மா அம்மான்னு கூப்பிடுறது என் காதுல விழுந்துட்டே இருக்கு. உனக்கு கேக்குதா? 10 நிமிஷம் சந்தோஷத்துல பிறந்த பிள்ளையோட ஆத்மா நிம்மதி அடையணும் நீ பாக்குற. ஆனா 10 மாசம் படாத பாடுபட்டு பெத்தவண்ணா என்னோட வேதனை நீ நினைச்சு பாத்தியா? உன் கோபம் எனக்கு புரியுது. இதெல்லாம் காலாகாலமா நடக்கிறது. செத்தவங்க ஆத்மா சாந்தி அடையணும். 10 பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்தா என் பிள்ளைக்கு பிடிச்சது படையில போட்டா அவனோட ஆத்மா சாந்தி அடையுமா? அடையாதியா, அடையாது. அவனை கொன்னவனை தேடி கண்டுபிடிச்சு கொன்னு சாம்பல் ஆக்கினாதான் என் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையும். என்ன தேவராஜ், என்ன நடக்குது? சொல்லுங்க.
என்ன நடக்குது? என்ன நடக்கும்? இவர் என்ன விசாரணை பண்ணவா வந்திருக்காரு? நீங்க குடுக்கறத வாங்கிட்டு போக வந்திருப்பாரு, அப்படிதானே? என்னம்மா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். விஷயம் அந்த கலெக்டர் அம்மா வரலும் போயிடுச்சு. அந்த அம்மா என்ன போட்டு புடையிறாங்க தெரியுமா? என்ன சொல்றீங்க? அதாங்க, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி முடியல. உங்களை நம்பி நான் போட்டேன். அந்த பொண்ணோட அம்மா என்னடானா தர்ணா செஞ்சுட்டா. போஸ்ட்மார்ட்டம் வரலும் போயிடுச்சுமா. அந்த கலெக்டர் பொம்பளை என்னடானா அத்தனை பேர் மத்தியில் என்ன மன்னிப்பு கேள்டாங்கிறா. எல்லாம் என் தலையெழுத்து. கேட்டீங்களா? இப்பவாது அதை நம்புறீங்களா? ரிப்போர்ட் கலெக்டர் கிட்ட போனதுனால போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது கலெக்டரா நின்னு அவ சொல்லல. தன்னை காட்டி கொடுக்காம செத்து போன ஒரு பொண்ணுக்கு கொலகாரியா நன்றி சொல்றா. எனக்கு புரிஞ்சு போச்சு. தன்னை காப்பாத்திக்க இவரை மாட்டி விட்டுருக்கா. அண்ணாச்சி, இந்த கொலையை மறைக்கத்தான் தற்கொலை நான் ட்ராமா பண்ணேன். ஆனால் இப்போ கலெக்டர் பொம்பளை தலையிட்டு இன்னும் கிளற பார்க்குறா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா நான் மாட்டிக்குவேனே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தற்கொலைன்னு வரணும், அவ்வளவுதானே? ஆமாம் அண்ணாச்சி. அண்ணாச்சி, நான் எல்லா விஷயத்தையும் பேசி வச்சுட்டேன். பணம் கொஞ்சம் செலவாகும், அதான். இத பார், உனக்கு வேண்டிய பணத்தை நீ வாங்கிக்கோ. எங்களுக்கு நீ தான் முக்கியம். அந்த சரண்யாவை சல்லடையாக்க எங்களுக்கு நீ வேணும். அந்த கலெக்டர் பொம்பளை உங்களுக்கு மட்டும் எதிரி இல்லை, எனக்கும் தான். என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? அந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, அப்பதான் வேலை சீக்கிரம் நடக்கும். இத பார், அந்த கலெக்டர் அம்மா உன் வழியில குறுக்க வந்தா எச்சரிக்கை பண்ணி பாரு. கேட்கலன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. எங்க? யமலோகத்து. தேவராஜ் என்ன சொன்னாங்க புரியுதில்ல? வரானாச்சு. கல்லாங்காரியா? நீ பாட்டுன்னு கல்லாங்காடுற, உன் கூட வந்துக்கிறவா? சரி, அந்த அம்மா என் தலையில பாறாங்கல்ல தூக்கி போட்டுற போறாங்களோன்னு எனக்கு பயமாக்குது. ஏங்க அண்ணே, நீயும் அந்த பொம்பளையும் இன்னும் வருவ? அட தியாகரல்ல சொல்ல. எனக்கு தெரியாது, எதுவா இருந்தாலும் பாட்டி கேட்டுக்கோங்க. இத பாட்டியா? அது எவவ பாட்டி? என்ன தாண்டி பாட்டின்னு சொல்லுத? நீ பாட்டியா ஆயான்னு சொல்லு. வாய மூடு. நான் ஆயா தாண்டி. ஆயா ஆயிருக்கணும். காலகாலத்துல நீ பெத்து போட்டிருந்தீன்னா நான் ஆயாவா ஆயிருப்பேன். அதான் நடக்கலையே. பாவம் அந்த குழந்தை வாய் நிறைய பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு அது உனக்கு பொறுக்கலையாக்க? அத விட, உனக்கு என்ன கேள்வி கேட்கணும்னாலும் என்னண்ட கேட்டுக்க. தானாக்கார மாதிரி குழந்தைய குறுக்கு விசாரணை பண்ணி நிக்கிற. டைரக்டா என்னண்ட கேள்றி. உன்னாண்ட சரியா போச்சு கேள்விய. வேலிகே ஓனான் சாட்சிங்கிற மாதிரி நீ ஏன் ஒரு ஃப்ராடு? அந்த அம்மாவை பத்தி உன்கிட்ட கேட்கணுமா? வாய மூடு. நான் ஓனானா நீ பச்சோந்தி. ரொம்ப பேசிக்கிட்டு இருந்த யாராவது தலையை கிள்ற மாதிரி நச்சுக்குன்னு கிள்ளி விட்டுருவேன். அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் வசூலாவாத பணம் எல்லாம் வந்துக்கிட்டு கேள்விய. இத சொல்றதுக்கு ஒரு வெக்கமா இல்ல? சரி அத்த விடு. நம்ம வீட்டுக்குள்ளார வந்து நம்ம துணியெல்லாம் அந்த பொம்பளை என்னத்துக்கு துவைக்கணுங்கிறேன். ஓய் அத்த, நீ கேட்காத. எம்மா பெரிய குடும்பத்து பொண்ணு முகம் கோணாம வேலை செஞ்சு நிக்குது. அடியே, அன்னைக்கு வேலு அதான் என் புள்ள வேணு வாந்தியத்தானே அனுப்பிய மூஞ்ச சூழ்ச்சிக்கின்னு போனியே. அத்த விட, அந்த அம்மா எனக்கு தலைவலின்னு சொன்ன உடனே தைலத்தை எடுத்துன்னு வந்து எனக்கு அப்படியே தடைய விட்டுச்சு தெரியுமா? அடியே
என்னைக்காச்சும் ஒரு தவா எனக்கு தைலம் தேய்ச்சி விட்டுக்கிறியா இல்ல தலைவலிக்கு தான் உனக்கு தேய்ச்சி விடட்டுமான்னு கேட்டுக்கிறியா? உன் தலை கடாய் பாரு அப்படியே தேய்ச்சி விட்டுறதுக்கு. ஏய், நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ. இனிமே உன் பாச்சாலாம் இங்க பலிக்காது. இஷ்டன்னா என் வீட்ல இரு, இல்லங்காட்டி போய்க்கினே இரு. இதெல்லாம் உன் பிறந்த ஆத்துல வச்சுக்கோ, என்னண்ட வச்சுக்காதே, எங்க ஆத்துல பேசாதே. ஐயோ 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 ஐயோ, எந்த இடத்துல இருந்துன்னு ஐயர் வீட்டு பாசெல்லாம் பேசுனுகிற? உன்னி அந்த அம்மா மாத்திக்கினாளா? சும்மா கத்தினுக்கிற. அந்த அம்மாவோட பேசி பேசி எனக்கு மறுவாதி வந்துடுச்சு. வரும் கேவி வரும். இரு, அந்த அம்மாவை ஒரு வழி பண்றேன். இந்த பார் சொல்லிக்கினேன், அந்த அம்மாவை மறுவாதி இல்லாம பேசின்னு இருந்த அப்போல பொல்லாதவளாயிடும். அட போ கேவி, இல்லாங்காட்டி நீ நல்லவளாக்கும். கருத்து சுளிக்க போதுரேப்ப. அது எனக்கும் தெரியும். இன்னும் ஆடிக்கின்னு போறா. அம்மாடி கரி கிடைக்கிறா. அத்த விட பாரு, அவ என்ன கேள்வி கேட்டாலும் நீ வாயை திறக்காத, கம்முன்னு இருந்துரும். எல்லாத்தையும் நான் கண்டுக்கிறேன். நான் சரி பாட்டி. ரசத்தி நீ விளையாடு. அம்மாடி, உனக்கு பசிக்குதுன்னு வெய்ய பாட்டி அப்படின்னு ஒரு குரல் கூட, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். சத்தானா பா விளையாடு. அண்ணாச்சி, தேவராஜ் பேசுகிறேன். நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போய் நான் கலெக்டர் அம்மாவை பார்க்க போகிறேன். அண்ணாச்சி, என் சர்வீஸில் நான் எவ்வளவு கல் எத்தனை நாரை பார்த்துருப்பேன். நீங்கள் தைரியமாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். வச்சட்டுங்களா? ஆமா ரவி, இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் வெயிட் நீங்க நவீன பிக்கப் பண்ணிட்டீங்களா? தேங்க்ஸ் a lot. சாயங்காலம் பண்றேன். பை. எஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்கார் மேடம். வர சொல்லுங்க. வர சொன்னாங்க சார். தேங்க்யூ. குட் மார்னிங் மேடம். ஐ am afraid it's a very bad morning for you. என்ன மேடம்? சேர்ல உட்கார்ந்தா மேடம்னு கூப்பிடுவீங்க, வீட்ல தனியா இருந்தா முடிய புடிச்சு இழுத்துட்டு போவீங்க. பொண்ணுங்கன்னா அவ்வளவு கேவலமா போச்சா உங்களுக்கு? என்ன மேடம், என்கொயரி பண்றீங்களோ? Of course. I am questioning you. பொண்ணுங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க தலையில இருக்கிற தொப்பை எடுத்து கீழே வைங்க. உங்க பதவிக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்களோ இல்லையோ, நான் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த கேஸ் இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணாச்சியோட மகன் செந்திலோட மர்டர் கேஸ். செந்திலுக்கு நீங்க சித்தப்பாவா? இல்ல மேடம். Then why are you calling him அண்ணாச்சி? செல்லப்பேர் வச்சு கூப்பிடுறதுக்கு அவர் என்ன உங்களோட குழந்தையா? Call him சண்முகம். சரி, I'll come to the point. கற்பகத்தை என்ன பண்ணீங்க? Where did you take her? விசாரணைக்காக வண்டியில கூட்டு போயிட்டு இருந்தேன். ரோட்ல ஒரு சாமி ஊர்வலம் வந்துச்சு. நான் சாமி கும்பிடலான்னு திரும்பினப்போ அந்த புள்ள வண்டியில இருந்து எகிரி குச்சி தப்பிச்சு போயிட்டா. சாபாஷ், இது ஒரு நல்ல காரணம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இந்த ஊர்ல தெருவுக்கு தெருவு ஒரு கோயில் இருக்கு, தினமும் ஒரு ஊர்வலம் நடக்குது. சரி, எந்த சாமி, எந்த கோவில், எந்த தெருவுல ஊர்வலம் நடந்தது? என் மேல சந்தேகப்பட்டு விசாரிக்கிறத என்னால அனுமதிக்க முடியாது. ஹலோ, முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
நான் நார்த்ல இருந்து வந்திருந்தாலும் தமிழ்நாட்டோட பழக்க வழக்கங்கள் நல்லா தெரிஞ்சவ. அன்னைக்கு கிரகணத்தன்னைக்கு சாமி ஊர்வலம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ அன்னைக்கு சாமி ஊர்வலம் எங்க இருந்து வந்தது? பாருங்கம்மா, அன்னைக்கு வந்து சாமி ஊர்வலமா சவ ஊர்வலமான்னு எனக்கு தெரியாது. வண்டியில கூட்டு போயிட்டு இருந்தேன். அந்த கூட்டத்தை பார்த்து அந்த புள்ள எகிரி குச்சி ஓடி போயிட்டா, அவ்வளவுதான். வெல் டன். நிமிஷத்துல சாமி ஊர்வலத்தை சவ ஊர்வலமா ஆக்கிட்டீங்களே. சாமியே சவமாக்குன உங்களுக்கு ஆசாமிய சவம் ஆக்குறதுல பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்லையே. என்னம்மா சொல்றீங்க? மிஸ்டர் தேவராஜ், ரிலீஜியஸ் பிராக்டிசஸை பொறுத்த வரைக்கும் நான் 0. அன்னைக்கு கிரகணத்தன்னைக்கு சாமி ஊர்வலம் பண்ணுவாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. சும்மா நூல் விட்டு பார்த்தேன். நல்லா மாட்டிக்கிட்டீங்க. அந்த பொண்ணை என்ன பண்ணீங்க? விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு தான் கூட்டு போனேன். விசாரணைக்காக ஒரு பொண்ணு கஸ்டடியில எடுக்கும்போது கூட லேடி கான்ஸ்டபிள் இருக்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கூட லேடி கான்ஸ்டபிள் இருந்தாங்களா? இல்லம்மா. ஏன்? Tell me, where is the girl? என்ன பண்ணீங்க அவளை? விசாரணைக்காக அந்த பொண்ணை நான் கூட்டு போனேன். ஏதோ ஒரு கூட்டம் வந்தது. அதை பார்த்து அவ தப்பிச்சு ஓடி போயிட்டா. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். வேற எதுவும் கேட்காதீங்க. ஓகே மிஸ்டர் தேவராஜ், நீங்க போலாம். மிஸ்டர் தேவராஜ், உங்க சஸ்பென்ஷன் ஆர்டருக்கு நான் மூவ் பண்ண போறேன். காத்துட்டு